கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஜெயராமனை மீட்கச் சென்றபோது சுந்தரபாண்டியன், மைக்கேலும் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கின்றனர். தேனி கம்பத்தைச் சேர்ந்த ஜெயராமன், கூடலூரைச் சேர்ந்த சுந்தரபாண்டியன், மைக்கேல் ஆகியோர் உயிரிழந்திருக்கின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், முழு விவரம். அதாவது தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்தவர் ஜெயராமன், சுந்தரபாண்டியன், மைக்கேல் ஆகியவர். இவர்கள் கேரள மாநிலம் கட்டப்பனையில் உள்ள ஒரு கூலி வேலைக்கு செல்வது வழக்கம். நேற்று கட்டப்பனையில் உள்ள தனியார் உணவகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்வதற்காக பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த குழிக்குள் இறங்கிய போது விஷவாயு தாக்கியதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இறங்கிய ஒரு நபரை மட்டும் விஷவாயு தாக்கி மயக்கமடைந்துள்ளார். அவரை மீட்பதற்கு மேலும் 2 நபர்களும் உள்ளே இறங்கியுள்ளனர். இதில் 3 பேருமே மயக்கமடைந்த நிலையில் உள்ளே இருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர் தீயணைப்பு துறையினருக்கு உடனடியாக தகவல் அளித்துள்ளனர். இவர்கள் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஜேசிபி வாகனம் உதவியுடன் உள்ள கழிவுநீர் தொட்டியில் உள்ளே தோண்டிய போது 3 பேரும் இறந்துள்ளனர். அவரது உடல்கள் அனைத்துமே தற்போது மீட்கப்பட்டு கட்டப்பனையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக தேனி மாவட்டத்திலிருந்து தான் அதிகமாக பணிக்கு செல்வது, கேரளா மாநிலத்திற்கு பணிக்கு செல்வது வழக்கம். தற்போது இந்த கூடலூர் பகுதியைச் சேர்ந்த இந்த 3 நபர்கள் அங்கு பணிக்கு சென்றுள்ளனர். அங்கேயே தங்கி பணியை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்தவர்கள் 3 நபர்களுமே ஒருவரை காப்பாற்ற மற்ற 2 வரும் உள்ளே இறங்கிய போது 3 நபர்களுமே இறந்துள்ள ஒரு செய்தி இப்ப உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று இரவு முழுவதும் இந்த பணியில் தீயணைப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பணியில் ஈடுபட்டு அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக கட்டப்பனையில் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.